ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பார்க்கலாம். அதுக்கு பச்சை மிளகாவும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு குக்கர் எடுத்து அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம பட்டை எல்லாமே போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் மல்லி தழையும் போட்டுக்கலாம். பட்டாணியை நம்ம போட்டு பட்டாணியை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம தேங்காய் பால் தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தேங்காய் பால் தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக தேங்காய் பால் தண்ணி தான் எடுத்திருக்கேன், தண்ணி மிக்ஸ் பண்ணல. அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தேங்காய் பால் தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்புலாம் செக் பண்ணிவிட்டு மூடிடலாம். 3 விசில் வந்தால் நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி. இதை புலாவ் சாதம்னு கூட சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்யணும் எப்பயுமே. இந்த உலகத்தில் அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. மற்றவங்கள பார்த்து எப்படி செய்யலாம், மற்றவங்கள பார்த்து அதை செய்யலாம் இதை செய்யலாம் தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. நம்ம லைஃபுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும். அவங்க அதை செய்கிறாங்க, நம்மளும் அதையே செய்யும் தான் இப்போ மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. போட்டி போகாமல் தான். பாருங்கள், புலாவ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தத்துவம் ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இந்த தத்துவம். நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் அதையே ஃபாலோ பண்ணிக்கின்னு செய்யறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. நம்மளுக்கு என்ன வருதோ, நம்ம இது நாள் வரைக்கும் எதை செஞ்சுட்டு இருந்தோமோ அதை செய்ய மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்துட்டு காப்பி அடிக்கிறதுக்கு கியூவில் நிற்பாங்க. விலகுது என்ன பண்ணுறது. இதுக்கு மஷ்ரூம் கிரேவி நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. மஷ்ரூம் கிரேவி ரெடி. மஷ்ரூம் கட் பண்ண பார்த்து 2 மஷ்ரூம் அழகாக சேர்ந்து செம்மையாக இருந்துச்சு. சிவன் பார்வதி சேர்ந்து இருந்த மாதிரி அழகாக ஒரு காட்சி. பாருங்கள், எல்லாம் ஒரு அதிசயம்தான். இதுவும் ஒரு அதிசயம். பாருங்கள், நிறைய பேர் நம்மளை பார்த்து அதை செய்யணும் இதை செய்யணும் செய்ய பார்த்து நம்மளுக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. நம்மளை பார்த்து செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு போட்டோம். மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பெருஞ்சீரகம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டையெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கின பிறகு உப்பு போடுங்க. ஏன்னா அதில் தண்ணி விட்டு வரும், கொஞ்சம் கம்மியாகிடும் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் உப்பு கரிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், மஷ்ரூமை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க வேண்டியதான். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டால் நல்லாயிருக்கும் மஷ்ரூம் கிரேவி. அதனால் பெப்பர் தூள் எவ்வளோ பெப்பர் தூள் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், கார மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். மீதி வச்சுருக்க பட்டாணியை இதில் சேர்த்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்லையும் தேங்காயும் எடுத்து அரைச்சி இந்த கிரேவியில் ஊற்றினா கிரேவி ரெடி. செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புலாவ் சாதத்துக்கு மஷ்ரூம் கிரேவி, சிக்கன் கிரேவிலாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இடையில பேசின தத்துவம் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நான் பேசினேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த காலத்தில் அடுத்தவங்கள பார்த்து செய்கிறது அதிகம்.